ஸ்ரீ சாத்தம் பூதியான இளங்கோவதி அரையர். ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி மழை பெய்தனால இந்த கோவில் முழுவதும் இடிஞ்சு போச்சு. இந்த சிற்பத்தின் மூலமா எகிப்துக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு ஆதாரத்தோட சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகள் பழமையான விஜயாலய சோழீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோவில் முத்தரைய மன்னர்களால் கட்டப்பட்டுச்சு. அப்புறம் எப்படி இந்த கோவிலுக்கு சோழீஸ்வரர் அப்படின்ற பெயர் வந்ததுனும் விஜயாலய சோழருக்கும் இந்த கோவிலுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா, அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் என்ன தகவல் சொல்லுது அப்படின்றதையுமே இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் மனோஜ் முருகன். இந்த இடத்துல மொத்தம் 3 கோவில்கள் இருக்குது. அதில் 2 கோவில்கள் அதிகமாக சேதமாகி இருக்குது. இந்த கோவில் தான் விஜயாலய சோழீஸ்வரர் கோவில். இந்த கோவில் கிட்டத்தட்ட 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு கற்றளி கோவில். இந்த கோவிலை யார் கட்டினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தம் பூதின்னு சொல்லக்கூடிய இளங்கோவதி அரையர் தான் கட்டியிருந்திருக்காரு. இவர் ஒரு முத்தரையர் குலத்தை சார்ந்த ஒரு மன்னர். இவர் தான் இந்த கோவிலை கட்டினாரு அப்படின்றதுக்கான ஆதாரம் இங்கேயே இருக்குது. துவாரபாலகருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம எளிதில் படிக்க முடியல, மாவுப்பட்டால் தான் படிக்க முடியும். கல்வெட்டுகள் இப்போ தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கல்வெட்டுகளில் ஸ்வஸ்தி ஸ்ரீ சாத்தம் பூதியான இளங்கோவதி அரையர் எடுப்பித்த கற்றளி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இந்த கோவிலை சாத்தம் பூதின்னு சொல்லக்கூடிய இளங்கோவதி அரையர் தான் கட்டியிருக்காருன்னு இதில் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவிலை இவர் மட்டும் கட்டலை. இந்த கல்வெட்டு இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தியுமே நமக்கு கொடுக்குது. இங்கே மலை இடித்தளிய, அதாவது மலை இடித்தளிய அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. மல்லன் விதுமன் ஆயின தே இன்னவன் தென்னவன் தமிழதி அரையன் புதுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதாவது இது வந்து ஒரு முக்கியமான விடயத்தை வந்து நமக்கு சொல்லுது. என்னன்னா, இந்த கோவிலை சாத்தம்பூதியான இளங்கோவதி அரையர் வந்து கட்டிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆகியிருந்திருக்குன்னா, மழையினால் இந்த கோவில் முழுவதுமே இடிஞ்சு போயிருந்திருக்கு. அதை மல்லன் விதுமன்னு சொல்லக்கூடிய தமிழதி அரையன் வந்து இந்த கோவிலை புதுப்பிச்சிருக்காரு. அதை தான் இந்த இடத்துல புதுக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1600 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய இயற்கை சீற்றம் நடந்திருக்கு. அதாவது பெரிய மழை பெய்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்கள், இந்த கற்றளி இவர் கட்டும்போது அது கற்றளியாக தான் இருந்திருக்கு. இங்கே கற்றளின்னு தான் குறிப்பிட்டும் இருக்காரு. இப்போ ஏற்பட்ட ஒரு கற்றளியே இடிஞ்சிருந்திருக்குன்னா அப்போ இங்கே எவ்வளோ பெரிய மழை பெஞ்சிருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவங்க 2 பேருமே பல்லவர்களுக்கு கீழே ஆட்சி செஞ்சுட்டு இருந்த முத்தரைய மன்னர்கள். இவங்களுடைய காலம் எதுன்னு ஆய்வாளர்கள் எப்படி வகுக்கிறாங்கன்னா, இந்த இளங்கோவதி அரையர்ன்றவர் விடேல் விடுகு முத்தரையராக இருக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய காலம் கிபி 820 850 இருக்கலான்னு உறுதி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறமா குறிப்பிடப்படுற விதுமன் மல்லன்றவர் இங்கே பலியலீஸ்வரம்னு சொல்லக்கூடிய இந்த குகை கோயிலில் இருக்கிற கல்வெட்டுக்களில் மல்லன் அனந்தன்னு சொல்லி ஒருத்தரை குறிப்பிடுறாங்க. இந்த கல்வெட்டுடைய காலம் வந்து 889, அதாவது கிபி 889. இதில் குறிப்பிடப்படுற மல்லன் ஆனந்தனுக்கும் விதுமன் மல்லனுக்கும் ஒரு உறவு இருந்திருக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக இந்த விஜயாலய சோழீஸ்வரர் கோவில் கிபி 850க்கு முன்னாடியே கட்டியிருப்பாங்க அப்படின்றது உறுதியாகிடுச்சு. சரி, இப்போ நம்ம ஒரு விடயத்தை பார்க்கலாம். இந்த கோவிலுடைய இன்றைய பெயர் விஜயாலய சோழீஸ்வரம். இந்த கோவிலை விஜயாலய சோழர் கட்டினால தான் இந்த கோவிலுக்கு அந்த பேர் வந்துச்சுன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கோவிலை கிபி 850க்கு முன்னாடியே சாத்தம்பூதி அவர்கள் கட்டிட்டார். ஆனால் விஜயாலய சோழர் வந்து பார்த்திங்கன்னா கிபி 850 தான் பழையாறையில் சிற்றரசனாக முடிச்சு விடுனார். அதனால் இந்த கோவிலை அவர் கட்டலை. அப்புறம் எப்படி இந்த கோவிலுக்கு விஜயாலய சோழீஸ்வரம்னு பெயர் வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் தஞ்சையும் உறந்தையும் செந்தழல் கொளுத்திய மாரவர்மன் சுந்தரபாண்டியன். இந்த இடத்துல அவருடைய கல்வெட்டு ஒன்று இருக்குது, இங்கே தான் இருக்குது. இதில் முதல் வரியில்
ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமார பன்மரானன் தொடங்குது. இது வந்து நம்ம சுந்தரபாண்டியர், அதாவது மாறவர்மன் சுந்தரபாண்டியருடைய கல்வெட்டு. 4வது வரியில் உடையார் விஜய் அப்படின்னு சொல்லி வருது. இன்றைக்கி இந்த கல்வெட்டு முழுவதுமாக சேதமாயிடுச்சு. இந்த கல்வெட்டில் என்ன செய்தி போட்டிருந்தாங்கன்னா, உடையார் விஜயாலய சோழீஸ்வரமுடைய நாயனாருக்கு வைகாசி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா கொண்டாடுறதுக்காக தானம் கொடுத்துருக்காரு. அதை பற்றின செய்தி தான் இந்த கல்வெட்டு. இதை வச்சு இந்த கோவிலுடைய பேர் எப்படின்னு முடிவு செஞ்சாங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மொத்தம் 3 கோவில்கள் இருக்குது. அதில் ஒரு கோவிலுடைய பேர் பளியிலி ஈஸ்வரம், 2வதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷ்ணு கோவில், அதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா 14 பூமி விண்ணகரம். இந்த 2 கோவில்களுடைய பேருமே கல்வெட்டில் இருக்கிறதுனால இதில் 3வதாக குறிப்பிட்டிருக்க விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்ற பெயர் வந்து இந்த கோவிலுக்கான பெயர் தான் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் முடிவு செஞ்சாங்க. ஸோ காலங்காலமாக இந்த பெயர் சொல்லப்பட்டு இன்றைக்கும் இந்த கோவிலுடைய பேர் விஜயாலய சோழீஸ்வரம்னு இருக்குது. ஆனால் சாத்தம்பூதி, அதாவது இந்த கோவிலை கட்டின சாத்தம்பூதியான இளங்கோவதி அரையர் இந்த கோவிலுக்கு என்ன பெயர் வச்சாரு அப்படின்றது மர்மம் தான். உள்ள விஜயாலய சோழீஸ்வரர்னு சொல்லக்கூடிய இறைவன் இருக்காரு. மேலே வந்து உட்கூடாதான் இருந்திருக்கும் போல, ஆனால் அதை வந்து அடைச்சிட்டாங்க. இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னென்னா, இந்த கருவறை வந்து வட்ட வடிவமானது. நம்ம நிறைய கோயிலில் பார்த்துருப்போம் சதுரமாக இருக்கும். இங்கே பாருங்களேன், இந்த கோவிலுடைய கருவறை வட்டமாக இருக்கும். அதாவது இங்கெல்லாம் தெரியும், வட்டமாக இருக்கும். அதாவது கருவறையே நம்ம சுற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா வட்ட வடிவில் வந்து இதை வந்து அமைச்சிருந்துருக்காங்க. கருவறையோட முன் மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்கள் இருக்குது. இங்கே ஒரு அருமையான ஒரு ஓவியம் இருக்குது. இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபைரவர். எப்படி நம்ம உறுதியாக சொல்லலாம்னா, இங்கே ஒரு அந்த நாயோடைய உருவம் இருக்குது பாருங்கள். ஸோ காலபைரவருடைய அந்த மிருகம் வந்து பார்த்திங்கன்னா நாய் தான். ஸோ இங்கே அந்த பைரவருடைய உருவத்தை வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. இது எந்த காலம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரொம்ப பிற்காலமாக இருக்கும். ஒரு 17ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் இந்த ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்கலாம். ஒருவேளை நாயக்கர் காலங்களில் கூட இருக்கலாம். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஓவியங்கள் இருக்குது. இதுவுமே பிற்கால ஓவியங்கள் தான். நம்ம சாந்தார அறையில் வந்து பார்த்திங்கன்னா ஓவியங்கள் இருக்கும். அதுக்கு மேலே இந்த மாதிரி சுண்ணாம்பை வந்து பூசி அதுக்கு மேலே இன்னொரு ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. ஒருவேளை இது அந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளே வந்து முத்தரையர் கால ஓவியமோ இல்லை சோழர் கால ஓவியமோ ஏன் பாண்டியர்கள் கால ஓவியம் கூட இருந்திருக்கலாம். அது நமக்கு இருந்துச்சா அப்படின்ற ஆதாரங்கள் நமக்கு இந்த இடத்துல இல்லை. இந்த கோவிலுடைய கட்டிடக்கலை பற்றி பார்க்க போனால், இந்த கோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில்களிலே மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றுன்னே சொல்லலாம். என்ன காரணம்னா, கட்டிடக்கலைகளில் மொத்தம் 3 வகைகள் இருக்குது. நகரா, திராவிடான்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழர்களுடைய கட்டிடக்கலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேசரா. இதில் 3வது வகையை சார்ந்தது தான் இந்த கோவில். இந்த வேசராவில் வந்து பார்த்திங்கன்னா விமானத்தில் இருக்கிற அந்த சிகரக்கல் வந்து வட்டமாக இருக்கும். இதே மாதிரி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாமல்லபுரம் தேர்லையுமே இருக்கும். ஆனால் இங்கே சிறப்பு என்னென்னா, இந்த இடத்துல அந்த சிகரக்கல் வட்டமாக முழுவதும் முடிவு பெற்று இருக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல சிறப்பான ஒரு விடயம். இந்த கோவிலை சுற்றி பரிவார தேவதைகளுக்காக 6 கோவில்கள் இருக்குது. அதில் 7வது ஒரு கோவிலுக்கு அடித்தளமும் இருக்குது. ஆனால் அந்த கோவில் இன்றைக்கி இல்லை. அது போக இந்த கோவில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சுற்றுச்சுவர் இருந்ததற்கான அடையாளமும் இருக்குது. இங்கே இந்த கோவில் போக இன்னும் 2 கோவில்கள் இருக்குது. அதில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது பளியிலி ஈஸ்வரம். இந்த கோவிலோடைய பெயரையும் இந்த கோவிலை யார் கட்டினாங்க அப்படின்ற தகவலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வெட்டில் இருக்குது. ஆனால் இந்த கல்வெட்டு படிக்க முடியாத நிலமையில் இருக்குது. நம்ம வந்து இதன் மேலே அந்த மாவு போட்டு பார்க்கலாம் என்ன தகவல் போட்டிருக்காங்க அப்படின்றத. இப்போது இந்த கல்வெட்டுகள் தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இது யாருடைய கல்வெட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னன் நிருபதுங்கவன்மருடைய கல்வெட்டு. ஆனால் இன்றைக்கி அவரோட பேரை கூட படிக்க முடியல, அந்தளவுக்கு சேதமாயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு 7வது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது அவருடைய 7வது ஆட்சி ஆண்டு கல்வெட்டு. அப்போது கிபி 888 அந்த காலகட்டம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விடேல் விடுகு முத்த இங்கே வந்து அரையன்று வந்திருக்கணும். ஸோ முத்தரையன்று வந்திருக்கணும். ஸோ இது யாரோட கல்வெட்டு? இந்த கல்வெட்டில் யாரை குறிப்பிட்றாங்கன்னா விடேல் விடுகு முத்தரையன்னு ஒரு மன்னரை வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ விடேல் விடுகு முத்தரையன்னு போட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகன்னு போடுறாங்க. மகன் சாத்தம் பளியிலி குடைவித்த ஸ்ரீ கோயில் அப்படின்றாங்க. அதாவது விடேல் விடுகு முத்தரையன் அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிடுறாங்க. இங்கே வந்து மகன்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை இவரோட மகனாக இருந்திருக்கலாம்.
ஸோ மகன் சாத்தம் பழியிலி குடைவித்த ஸ்ரீகோயில்னா, ஸோ அந்த சாத்தம் பழியிலி அப்படின்றவர் தான் இந்த கோவிலை வந்து குடைஞ்சிருக்கார். அதாவது குடைவித்த இந்த குடைவரை கோயிலை வந்து அவர் பண்ணியிருந்திருக்காரு. அவருடைய பேர்லேயே இந்த கோவில் வந்து பழியிலி ஈஸ்வரம்னு அழைக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, இங்கே இன்னொரு தகவலுமே போட்டிருந்திருக்காங்க. சிறி கோவிலுக்கு அப்படின்னு சொல்லி வருது. ஸோ சிறி கோவிலுக்கு முக மண்டபமும், ஸோ இங்கே ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருந்திருக்கு, முக மண்டபம். அதுக்கப்புறம் இசவமும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் வந்து இசவம் சொல்லுவாங்க. அதாவது இடபம் அப்படின்றது தான் இசவம்னு குறிப்பிட்றாங்க. ஸோ இடபமும் அதாவது இசப கொட்டிலும் அப்படின்றாங்க. அப்போது நந்தி இங்கே தனியாக இருந்திருக்கு. அந்த நந்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடப கொட்டிலும் வந்து கட்டியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா பலிபீடமும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஸோ பலிபீடமும் இந்த இடத்துல வந்து செய்வித்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ செய்வித்தாள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஒரு பொண்ணு வந்து இதை பண்ணியிருந்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்றது நமக்கு தெரியல. இங்கே வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் மீனவன் தமிழதேரி அரையன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. தமிழதி அரையனான அங்கே வந்து மல்லன், இங்கே வந்து அனந்தன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கட்டினவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய மகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஒரு பெண், ஒரு இளவரசி வந்து இந்த இடத்துல முக மண்டபமும் இடபமும் இடப கொட்டிலும் அது போக பலிபீடமுமே வந்து கட்டி கொடுத்துருந்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அது எதுவுமே இந்த இடத்துல கிடையாது. வெறும் குடவரை மட்டும்தான் இன்றைக்கி இருக்குது. அடுத்ததாக இங்கே இருக்கிற ஒரு விஷ்ணு கோவில், இது வந்து ஒரு குடவரை கோவில். இந்த கோவிலுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கல்வெட்டுக்களில் குறிப்பிட்டிருந்தாங்கன்னா 14 பூமி விண்ணகரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. என்ன காரணம்னா உள்ள கிட்டத்தட்ட 12 ஆளுயர பெருமாள் சிலைகள் இருக்குது. அதனால தான் இந்த கோவிலுக்கு 14 பூமி விண்ணகரம்னு இருந்திருக்கு. இப்போ கல்வெட்டில் தேடலான்னு பார்த்தா கல்வெட்டு முழுவதுமாக சேதமாயிடுச்சு. இதில் என்ன செய்தி போட்டிருக்காங்க அப்படின்றதே நமக்கு தெரியல. மாவு போட்டாலுமே தெரியாதது. இந்த கோவிலை வந்து பார்த்திங்கன்னா சமணர் குடகுன்னு முன்னாடி அழைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மாரவர்மன் சுந்தர பாண்டியனருடைய காலத்திலலாம் இது விஷ்ணு கோவிலாக மாற்றப்படுத்தாவும் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சிறப்பு என்னென்னா உள்ள ஒரு சிவலிங்கமும் இருக்குது. ஸோ இது சமணர் புடகுன்னு சொல்கிறாங்க, சமணர் குடகுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோவில்னு சொல்கிறாங்க. உள்ள ஒரு சிவலிங்கமும் இருக்குது. இது என்ன கதை அப்படின்றத நமக்கு புரியலை. இந்த கோவிலில் எவ்வளவோ சிறப்புகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த விடயம் வந்து இந்த இடத்துல இருக்குங்க. என்னென்னா இந்த கோவிலில் கீழே வந்து பார்த்திங்கன்னா யாழி இருக்குது, யானை இருக்குது, சிங்கம் இருக்குது, ஏன் மகரம் கூட இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துல ஒரு சிற்பம் இருக்குங்க. இது மனித முக அமைப்பை கொண்டது. உடல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கத்தோட உடல் அமைப்பு. இதை ஏன் நான் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா, இந்த சிற்பத்தினால் நமக்கும் எகிப்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எகிப்தில் வந்து மித்திக்கல் ஸ்பிங்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விலங்கை வந்து அவங்க குறிப்பிடுவாங்க. அதாவது அவங்க புராணத்தில் இருக்கக்கூடிய அது வந்து ஒரு உயிரினம். அந்த உயிரினம் வந்து பார்த்திங்கன்னா முகம் வந்து மனிதனுடைய முகமாக இருக்கும். உடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கத்தின் உடலாக இருக்கும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா எகிப்து பிரமிடுகள் நம்ம யாருக்குமே தெரியாமல் இருக்காது. அந்த எகிப்து பிரமிடுகளுடைய முக அமைப்பு பார்த்திங்கன்னா மனிதனுடைய முக அமைப்பு இருக்கும். ஆனால் அதோடைய உடல் அமைப்பு பார்த்துருக்கீங்களா, அது ஒரு சிங்கம் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கான்செப்டில் தான் இந்த இதுவும் பண்ணியிருந்திருக்காங்க, இந்த சிற்பம். சரி, இது எப்படி இங்கே வந்துச்சு, நமக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் 1000-2000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வணிக ரீதியாக எகிப்து நாடுகளுக்கு போயிருந்திருக்காங்க. அப்போது அவங்களுடைய கலைபாணியையும் அவங்களுடைய புராணங்களில் சொல்லப்படுற அந்த உயிரினங்களுடைய அந்த வடிவமைப்பையுமே நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து சிற்பங்களாக செதுக்கி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இதுதான். இந்த விஜயாலய சோழீஸ்வரர் கோவிலும் இங்கே இருக்கிற இந்த 2 கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா முத்தரையர்களுடைய கலைபாணியை அவ்வளோ அருமையாக எடுத்து காட்டுதுங்க. இதை விட வேறு எங்கேயாவது முத்தரைகளுடைய கலைபாணி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. ஸோ அந்தளவுக்கு மிக அருமையான ஒரு கட்டமைப்பு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரலான்னா, புதுக்கோட்டையில் நார்த்தாமலைன்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே மேலமலைன்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த கோவில் இருக்குங்க. இங்கே விஜயாலய சோழீஸ்வரம்னு நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க. அது போக நீங்கள் திருச்சியில் இருந்தும் இந்த இடத்துக்கு வரலாம். ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், 40 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வரலாம். வரும்போது கண்டிப்பாக தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. பக்கத்தில் எந்த ஒரு கடையுமே கிடையாது. நீங்கள் கீழேருந்து மலை ஏறணும். கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர், ஒரு 20 நிமிஷம் நீங்கள் மலை ஏறி வர மாதிரி இருக்குங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி இத்தனை தகவல்கள் வந்து நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலியை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி இந்த இடத்துடைய மகிமையை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று காணொலியில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேங்க. தமிழால் உறவாகவும் தமிழ் வாழ உரமாகவும் சொல்லி காணொலியை முடிச்சுக்கிறேன். நன்றி.